ஹாய் கைஸ். ஸோ இந்த ஒரு வீடியோ நம்ம என்னடா பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, நம்மளோட மெயின் ஐடியோட நம்ம ஒரு 7, 8 வருஷமா விளையாண்டுட்டு இருக்கிற ஒரு மெயின் ஐடியோட நம்மளோட ஓன் ஐடியோட கலெக்ஷன் வீடியோ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முதல்ல அதாவது ஒரு 1.5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் வீடியோ போட்டது அந்த ஐடியோடது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம நவீன ஐடி வாங்கி போட்டிருந்தோம். ஸோ அது நம்ம அதில் இடையில விளையாண்டுருந்தோம் இல்லையா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருந்தோம். இப்போ அந்த ஐடி அதாவது நம்மளோட மெயின் ஐடி இப்போ எவ்வளவு காஸ்டியூம் இருக்குது, எந்தெந்த லெவலுக்கு நம்ம எவ்வளோ டாப் அப் பண்ணி என்னென்னலாம் வாங்கியிருக்கிறோம், எந்தெந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா காஸ்டியூமு கன்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஐடியில் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். ஸோ லைக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ லைக்ஸ் வாங்குன்னு சொல்லிட்டு இந்த ஐடியில். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா லைக்ஸுமே பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சிருக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு நிறைய பேர் லைக் போடாமல் பார்ப்பீங்க. தயவு செஞ்சு லைக் போட்டுருங்க. லைக் வாங்குறதுக்கு என்னென்னலாம் கேட்க வேண்டியது இருக்குது பாருங்க. ஸோ ஒரே ஒரு லைக்கை போட்டு ஸோ நம்ம கூடிய சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா 8 லேக் சப்ஸ்கிரைபர் போகிறோம். ஸோ இன்னொரு 60,000 சப்ஸ்கிரைபர் தான் வேணும். ஸோ அப்படியே 8 லேக்ஸ் போய் அப்படியே பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஒரு 5-6 மாதத்துக்குள்ளே போயிடலான்னு யோசிக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணி அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வாங்க நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். அலப்பற ஸ்டார்டிங் இங்கே இந்த பக்கம் இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வச்சா தெரியாது இல்லையா, அதனால பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கேமரா வச்சாச்சு. ஸோ நம்ம ஐடிக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தலாம்னு பார்த்தீங்கன்னா எமோட்டி அந்த இதெல்லாம் பார்த்துடலாம் ஓகேவா. ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக கன் கலெக்ஷன் பார்த்துடலாம் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் பார்த்துடலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட இதுன்னு பார்த்தீங்கன்னா ஐடி எவ்வளோ லைக் வாங்கிருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம் ஓகேவா. ஸோ உங்கள் ஐடி எவ்வளோ லைக் வாங்கிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லி விட்ருங்க. ஸோ வாங்க நேராக வீடியோக்குள்ளே போய் அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போயிடலாம். இது பேலன்ஸ்குள்ளே போயிட்டு என்ன ஓப்பன் பண்ணலான்னா எமோட் பார்த்துருவோமா. ஸோ எமோட்டே பார்த்துருவோம். ஸோ எமோட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறையா பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூட்ஸு கைசனோடது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ HRKன்னு எழுதியிருக்குது. இது ஏதோ ஒரு பலூன் ஈவெண்ட்டில் வந்து நினைக்கிறேன். அப்புறம் சோலை அந்த ஈவெண்ட்டில் வந்தது. அப்புறம் ஃப்ளாக் அமௌண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு தடவை வரும்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 800 டைமண்ட் கொடுத்து காசு கொடுத்து வாங்கினேன். அதுக்கப்புறம் ரிட்டன் விட்டானே வெறுத்தே போச்சு. அப்புறம் கழுத்து இருக்கிற அமௌண்ட்டு அதுக்கப்புறம் மொத்தம் HRK மறுபடியும் இது அந்த லாஃப் இது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேஸில் தான் இருக்குது. ஸோ இது பார்த்துக்கோங்க. இதுனா நருட்டோன்னு நினைக்கிறேன். ஆமாம் நருட்டோ. அப்புறம் இந்த கார் எமௌண்ட்டு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஒன்றா பார்த்தீங்கன்னா காட்டுற பார்த்துக்கோங்க என்னென்ன இருக்குதுன்னு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பொயா எமௌண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆசையாக எடுத்தேன். அப்போ உங்கள் எல்லாத்துக்கும் நிறையா பேர்த்துக்கு தெரியும். இப்போ நான் சொல்லும் போது உங்களுக்கு ஹிட் ஆகும். ஏன்னா அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எமௌண்ட்டெல்லாம் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசையாக இருப்போம். ஒரு அது ஏதோ தீபாவளி ஈவெண்ட் நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா பிடிக்கும் எனக்கு அப்போவே. ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா போர் அடிச்சு போட்டு அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கேமை பண்ணி வச்சிட்டானுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா FFWSோட எமௌண்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இஸ்போர்ட்ஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இஸ்போர்ட்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இஸ்போர்ட்ஸ் பிடிக்கிறவங்களுக்கு இந்த எமௌண்ட்டை பற்றி தெரியும். ஸோ எப்படி எடுத்திருப்பீங்க அப்படின்னு. இது ரெடீமில் வாங்கினேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அப்போ வாங்கினது. ஸோ இதுவுமே ரெடீமில் தான் வாங்கினேன். இந்த எமௌண்ட்டுமே பார்த்தீங்கன்னா சீர் எமௌண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா ரெடீமில் தான் நான் வாங்கினேன். ஸோ நீங்களாம் எப்படி வாங்கினீங்கன்னு சொல்லி மறக்காம பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எமௌண்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நார்மலாக இருக்குது. ஸோ இதுதான் ஏதோ புதுசாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா நான் பார்த்ததில்ல. இது எலைட் பாஸோட நினைக்கிறேன். இருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலு. இது வந்து ஜஸ்டின் பைபரோடது. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் எலைட் பாஸோட எமௌண்ட் ஒன்று இருக்குங்க. இருங்க நான் அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது பயங்கரமாக பிடிக்கும். இருங்க நான் காட்டுறேன் அதையா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா CR7 இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசையாக அப்போ எடுத்தது அப்போ ஓகேவா. ஸோ அந்த டைமில் ஸோ இதுவுமே வந்து எலைட் பாஸோட அமௌண்ட் தான் நினைக்கிறேன். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதாக தான் இருக்கும். எலைட் பாஸ் தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் இது வந்து அப்புறம் ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் ஃப்ரீயாக கொடுத்தானுங்க. இது எலைட் பாஸோட அமௌண்ட் தான். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு எலைட் பாஸோட அமௌண்ட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கொடுத்து நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழுகுறது. இது எப்படின்னு தெரியல. இந்த கீழிருந்து மேலே போகிற மாதிரி ஒரு எமௌண்ட். இந்த எமௌண்ட் தான். இந்த எமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஓல்டு பிளேயர்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். இந்த எமௌண்ட் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு எமௌண்ட்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலைட் பாஸோட எமௌண்ட் தான் நினைக்கிறேன். சஃப்லிங் எமௌண்ட்டா அதுதான். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு பிளேயர்ஸ் நிறையா பேருட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் விட்டு இதையும் பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டானுங்க. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான எமௌண்ட்டு. ஸோ எமௌண்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அதாவது இந்த எமௌண்ட் அவ்வளோதான். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரி எமௌண்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்தானு ஜூட்ஸு கைசனோட ஈவெண்ட்டு. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது என்னது போனார ஏதோ ஒரு ஈவெண்ட் வந்துச்சு ட்ரீம் ஷோவா. ஸோ அந்த ஒரு எமௌண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நருட்டோவோட இட்டாச்சியோட எமௌண்ட் நினைக்கிறது. ஸோ ஆமாம் இட்டாச்சியோட எமௌண்ட்டு இது. அதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்குது இட்டாச்சியோட எமௌண்ட்டு. அப்புறம் ஜூட்ஸு கைசன் இப்போ வந்தது. இது இப்போ வந்தது ஓகேவா. இப்போ வந்த எமௌண்ட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. யாரும் பார்த்தீங்கன்னா காசு செலவு பண்ணி இந்த அமௌண்ட்டில் எடுத்துகிட்டு இருக்காங்க. எனக்கெல்லாம் ஓசியில் வந்துச்சு. அதனால தான் உங்கள் எல்லாத்துக்கும் காட்டிகிட்டு இருக்கிறேன். இல்லைன்னா இந்த ஐடி நான் கலெக்ஷன் வீடியோவே போட மாட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மட்டமாக வச்சுருப்பேன் இந்த ஐடியை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு எமௌண்ட்டு. இது என்னது இது இதே காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுறது.
ஸோ இது வந்து நருட்டோவில் இட்டாச்சி எமௌண்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீம் ஸ்பேஸ் அந்த லுக் சேஞ்சர் எமௌண்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா அதோடது ட்ரீம் ஸ்பேஸா அந்த ஈவெண்ட்டில் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நருட்டோவோட இது நருட்டோவோட காஸ்டியூம் மாத்திர எமௌண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இது வந்து நியூன்னு போட்டிருக்குது. இது என்ன இலவுன்னு, இது என்ன கருவம்னு தெரியலையே. ஐயோ இது என்னன்னு அட இதுவா இந்த ஸ்குவாட் வைப் பண்ணால் வர்றதா? இதெல்லாம் வைப் பண்ணுறவனுக்கு தான் தேவைப்படும். நமக்கு என்ன வெங்காயமாக தேவைப்படும். இதெல்லாம் நமக்கு கடைசி வரைக்கும் என்றைக்குமே தேவைப்படாது. இன்றைக்கி இல்லை என்றைக்குமே தேவைப்படாது. இதெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. அதை பற்றி நமக்கு கவலையே இல்லை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இல்லவும் இல்லை. அது வேறு விஷயம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது சமனிங் ஜூட்ஸ் இது வந்து இட்டாச்சியோடது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோவோடது. இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்குது. ஸோ எமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எமௌண்ட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னது அந்த மெடிக்கெட் சுற்றுறது. ஓகேவா. ஸோ மெடிக்கெட் சுற்றுறது இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீம் ஸ்பேஸோட ஈவெண்ட்டில் இருக்குது எனக்கு எல்லாமே. ஸோ அப்புறம் ஜம்ப் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னதுரா மேலேருந்து லேண்ட் ஆகிறதா, லேண்டிங் அமௌண்ட்டுன்னு நினைக்கிறேன். அதுதான் நினைக்கிறேன். மேலேருந்து லேண்ட் ஆகும்போது சுற்றி அடிச்சு வரதா அந்த கருமம் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேராக பார்த்தீங்கன்னா அந்த இது கேரக்டரோட ஸ்கில்லு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓசியில் கொடுத்தானுங்க ஒரிஜினல். இது வந்து ஸோ இது வந்து ஸ்பெஷல் ஈவெண்ட். இது வந்து ஓசியில் கொடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்ம எதுவுமே எடுக்கலை. அதனால் எதுவுமே பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எதுனா பேக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பேக் பார்த்தீங்கன்னா இந்த பேக் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் இந்த பேக் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ராசி இல்லாத மாதிரி இருக்குது இந்த முயல் பேக். ஆனால் இந்த பேக் வந்துன்னா இது ஓல்டு பிளேயர்ஸ் மட்டும் தெரியும். இது பைரேட் இதில் வந்து நினைக்கிறேன். கரெக்டாக பைரேட்டில் வந்தது தானே பேக்கு. அதுதான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இல்லை இது பைரேட் இல்லாமல் வேறு ஏதாச்சியான்னு தெரில. இருங்க பைரேட்டோடது அப்படியே பார்த்துக்கோங்க. அப்படியே நான் பைரேட்டோடது இருக்கான்னு செக் பண்ணுறேன். இப்போ பைரேட்டோடது இருக்குமே, நான் வாங்க இருந்தால் நினைக்கிறேன். இதுவா? இது டார்க்குன்னு போட்டிருக்குது. பைரேட்டோடது காண. அப்புறம் இந்த பேக் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதை காண மாட்டேங்குது. இல்லை அதுதான் பைரேட்டோட எனக்கு தெரில. நீங்கள் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சொல்லி விடுங்க. எனக்கு தெரில. ஸோ வாங்க அதையே எக்யூப் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் நான் மறந்துடுவேன். ஸோ அதை எக்யூப் பண்ணி வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, பேசுகிறக்கு ஒன்றும் இல்லாமல் மாட்டிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இது லூட் பாக்ஸோடது. அப்படியே இதையும் பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஸ்க்ரோல் பண்ணி விட்றோம். அப்படியே நீங்களே பார்த்துக்கோங்க. லூட் பாக்ஸோடது இது நமக்கு தேவைப்படும். ஏன்னா நம்மளை தான் ஃபுல்லாக பொட்டி அடிப்பானுங்க. நமக்கு இது தேவைப்படாது. அதனால பார்த்தீங்கன்னா இதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே பேராசூட்டுக்கு போயிடுவோம். இது வந்து என்ன இது அப்படியே சும்மா ஓரலாக பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஸ்கை டைவ் தான் அந்த இது ஃப்ளைட்டில் வரும்போது வருமே. இது ஒன்று இது ரெண்டையுமே நம்மளுக்கு ஓசி தான். இது டைமண்ட் கொடுத்து எடுத்தோன்னு நினைக்கிறேன். ஆமாம் இது டைமண்ட் கொடுத்து எடுத்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓசியில் வந்தது. ஸோ ரெண்டுலாம் நிறைய நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே ஓசியில் வந்துருக்கு. அதனால நீங்களும் இதெல்லாம் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கேட் போர்டு ஸ்கை டைவும் கொடுத்துருவானுங்க, ஸ்கேட் போர்டும் கொடுத்துருவானுங்க. என்ன கருமம் முடிச்ச கேம்டாங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இது. அப்புறம் இந்த பாட்டு இதெல்லாம் ஒரு நாள் கூட நான் யூஸ் பண்ணதே இல்லை. எதுக்கு இதெல்லாம் இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா யூஸ் பண்ணவே மாட்டேன் இதெல்லாம். அதுக்கப்புறம் வாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்குள்ளே போயிடலாம். வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா இதாக பார்த்துக்கோங்க மேலாட்டமாக. அப்புறம் பைக்கு லேம்போனியில் பார்த்தாச்சு. அப்புறம் பைக்கு இது பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து காரு பைக் பார்த்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது மான்ஸ்டர் ட்ரக். ஸோ மான்ஸ்டர் ட்ரக் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது பால்வண்டி, அதுக்கப்புறம் ஜீப்பு, இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வச்சுருப்பேன் நான். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ எல்லாமே முடிஞ்சா. ஸோ ப்ரொஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கில்டுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் மாற்றி வச்சுருப்பானுங்க. அந்த எண்ணெய் அந்த சிம்பிளாக போட்டு வச்சுருப்பானு. அது எதுக்குன்னா 360 ரூம் கார்டுக்கு மேட்சுக்கு போகும்போது ஒரு இதுவாக இருக்கும். என்னென்னா நேம் வச்சு அந்த எண்ணெய் அந்த சிம்பிள் வச்சுட்டு வந்தால் தான் அந்த ஸ்லாட் வந்து அலிகேட் ஆகுமா, அது அந்த இடத்துக்கு போருன்னு சொல்லி அது இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பேனர் மாற்றிருப்பாங்க. அந்த அவத்தார் மாற்றிருப்பாங்க. பட் வந்து மற்ற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒன்று கொடுப்பானுங்கல்ல, அதுவும் இந்த ஆடமோட இருந்தால் வச்சுருக்கணும். எதுக்குன்னா ஒரு வந்து எப்படி சொல்கிறது, எல்லாருமே ஈக்குவல் அப்படிங்கிற நம்ம கில்டோட ரூல்ஸ். இது வந்து எல்லாத்துக்குமே இந்த ரூல்ஸ் இருக்குது. ஓகேவா. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இது நம்ம கில்டுக்கு மட்டும் இல்லை, சாம்ஸ் கில்டுக்கு இதே ரூல்ஸ் தான். ஆர்மி கில்டுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் கில்டுக்கு இதே ரூல்ஸ் தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி இதே ப்ரூட்டல்ஸ் இந்த 4 கில்டுக்குமே பார்த்தீங்கன்னா இதே ரூல்ஸ் தான். குயின்ஸ் கில்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இது ஆடம் வச்சுருப்போம். ஆனால் குயின்ஸ் வந்து என்ன வச்சுருப்பாங்கன்னா அந்த இன்னொரு கேரக்டருக்கு மேலே கேமில் ஸ்டார்டிங்கில் ஒரு பவரே இல்லாத ஒரு கேரக்டர் கொடுப்பாங்களே, ஸோ அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர் வச்சுருப்பாங்க. ஓகேவா. ஸோ இருங்க காட்டுறது இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்கிட்ட இருக்குது. ஏன்னா நான் ஓல்டு பிளேயர் இல்லையா, அதனால் நம்மகிட்ட எல்லாமே இருக்கும். இருங்க பார்க்கலாம். அது இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன் அது எந்த இதுன்னு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா குயின்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க. இவருக்கு பைரேட்டோடது. மை காட் இங்கே பார்த்தீங்களா பைரேட்டோடது. இந்த ரெண்டும் பைரேட்டோடது தெரியுதா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசையாக எடுத்தங்க நாங்கள்லாம் அப்போல்லாம். இது என்ன காணாம ப்ரோ இங்கே இருக்கு பாருங்க. இந்த கேரக்டர்
இந்த லேடிஸ் இருக்காங்களா இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா குயின் ஷீல்டு வச்சிருப்பாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அப்படிங்கிறக்காக பார்த்தீங்கன்னா அந்த இது வச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த இது ஸ்கோர் கார்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொடுத்தானுங்க. இதெல்லாம் எல்லாமே நம்மளுக்கு ஓசி. இது மட்டும் நம்ம டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்து இதெல்லாம் வந்து நமக்கு ஓசி. ஓகேவா? அப்புறம் அதர்ஸில் என்னது இது டோக்கன். இப்போ வாங்க இப்போ காட்டுறேன். நான் ஓல்டு பிளேயர் நீங்கள் யாருமே நம்ப மாட்டீங்களா? இப்போ நான் காட்டுறேன் வாங்க. இங்கே பாருங்க. இதெல்லாம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் நிறைய பேர் புதுசாக வந்தவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் பாருங்க ஒரு நாஸ்டாலஜிக்காக அது மாதிரி ஒரு மாதிரி இதாகும். பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் பாருங்க. இது மணி ஈஸ்ட்டில் வந்தது இதெல்லாம். இப்போ மணி ஈஸ்ட்டோட ஈவெண்ட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் என்னன்னு தெரில. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எது இருங்க காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போவே இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பியில் வந்தது. ஜாம்பி பேட்ச் பார்த்துக்கோங்க. நல்லா ஓல்டு பிளேயர் நண்பர்களே. இதுலேயே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ணன்லாம் ஓல்டு பிளேயரு சரியா? நம்பணும் நான் சொன்னால் நீங்களாம் நம்ப மாட்டேங்க. அதனால இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டுறேன். ஸோ இது அவ்வளோதானா? ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போயிருக்குமா? அடுத்து என்ன காட்டுறேன்னா இது கன்னுக்குள்ளே போயிடலாம். அடுத்து கன்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் வருவோம். காஸ்டியூம் வந்து கடைசியாக காட்டும். அப்போனா தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபல் கன்ஸ் இது M4A1 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்திட்டையுமே இருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்தானுங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுவுமே ஃப்ரீயாக தான் கொடுத்தானுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இது எல்லாமே மேக்ஸிமம் வந்து கன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்கிட்ட ஓசியில் வந்து தான் கட்சி நிறையா இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா பெருசாக இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது டிராகோ ஏகே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என் ஃப்ரெண்டும் கடை வாங்கி பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ணி எடுத்தோம். இந்த டிராகோ ஏகேலாம் நான் சித்தார்த் என் ஃப்ரெண்டு அவனும் நானும் பார்த்தீங்கன்னா கடை வாங்கி பார்த்தீங்கன்னா அதை வாங்க. இன்ன வரைக்கும் நம்ம சும்மா உட்காந்துரு பார்ப்பெல்லாம் எவனும் இன்வைட் பண்ண மாட்டான். இப்போ தான் மாங்கி இன்வைட் பண்ணுவாங்க போட்டுக்கிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் அது என்ன வந்துட்டு இன்குபேட்டரோட கடைசி ஏகே சரியா? AK-47 கடைசி ஸ்கின்னு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு தண்டத்துக்கு ஆனால் ஒரு நாள் கூட யூஸ் பண்ணதே இல்லை. லைவ்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. அப்புறம் இது டிராகன் ஏகே அது டிராகோ ஏகே இல்லைன்னா இதுதான் இப்போ கூட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா கெத்து. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு ஸ்கின்னு எல்லாரும் பார்த்தீங்கன்னா பாக்ஸாக வாங்கி சுற்றுவாங்க யூடியூபர்ஸ். நல்லா அப்போ வந்து பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா இவ்வளவு காசு எங்கிருந்தா வருது உங்களுக்குன்னு நம்மளுக்கு தான் தெரியும். இப்போ நம்ம யூடியூபர் ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது எல்லாம் காசு போட்டு தான் காசு எடுக்கிறாங்கன்ட்டு. நம்ம அந்த காசை போட்டு கூட காசு எடுக்க மாட்டேங்கிறோம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேருக்கு வந்துடலாம். ஸ்கேர் வந்து பார்த்தீங்கன்னா எவோ ஸ்கின்னு அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ லூட் பாக்ஸில் கிடச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்மல் ஸ்கின் ஸ்கேருக்கு என்கிட்ட கன்ஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும். ஆனால் ஒரு மாதிரி லெஜெண்டரி கன்ஸ் நான் ஒரு அளவுக்கு ஒரு கன்னுக்கு ஒரு லெஜெண்டரி ஸ்கின் வச்சுருப்பேன். ஓகேவா? ஸோ அப்புறம் க்ரோஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொயா இது வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். பொயா ஏதோ இதுக்கு கொடுத்தானு இது ஃப்ரீயாக கொடுத்தானுங்க. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே டம்மி. அப்புறம் ஃபேமஸ் நமக்கு இது ஒன்றே போதும். ஃபேமஸ்ஸு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இதுவே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா இதையும் பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துடலாம். ஸோ இதில் அவ்வளோக்கா பெருசாக இல்லை. ஃபேமஸாக அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அப்புறம் எக்ஸமேட் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு எவோகன் இருக்குது. இதெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த AN-94 அதில் பார்த்தீங்கன்னா இந்த கன் ஸ்கின்னை விட எனக்கு இந்த கன் ஸ்கின் தான் ரொம்ப பிடிக்கும். இதை கீப் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஓல்டு கன் ஸ்கின் இது வந்து. ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக பார்த்தீங்கன்னா இந்த கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா எடுத்தேன். ஸோ எப்போயுமே பார்த்தீங்கன்னா இந்த கன் ஸ்கின் யூஸ் பண்ணாமல் இருந்தால் பட் அதை எக்யூப் பண்ணி வச்சிருந்தேன். எவ்வளோ நம்ம ஐடியில் வந்து எக்யூப் பண்ணிட்டா நானும் பார்த்தீங்கன்னா அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாற்றியாச்சு. அப்புறம் பிளாஸ்மா கிட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா இருக்காது. இது வந்து அந்த கன்று நார்மல் அடிச்சாலே அடி கொள்ளும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகுலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா பெருசாக பார்த்தீங்கன்னா எந்த கன் ஸ்கின்னும் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரஃபல் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டில் சரியான பவர் ஏற்றிருக்கானுங்க. தரமாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கன் ஸ்கின் நான் கீப் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கன் ஸ்கின் தான். ஸோ அதுக்கப்புறம் கிங் ஃபிஷர் அதுக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்காது. அப்புறம் GT6 அதுக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் டாப் கன்ஸா ஆமாம் ஒன் டாப் கன்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சைலன்சர் யூஸ் பண்ணுற கன்ஸ். சைலன்சர் நம்ம யூஸ் பண்ணவே தேவையில்லை. அந்த கேரக்டர் ரெஸ்ட் வந்தாங்கன்னா போதும். அந்த கன்ஸ் எல்லாம் பார்த்துருமா? இது ஏன்னா M14 இது வந்து பார்த்தீங்கன்னா இது ரேட் ஆஃப் ஃபயர் கன்னு. இது வந்து அப்போ தெரியுங்க. இதெல்லாம் ஓல்டு பிளாஸ்டிக் மட்டும் தெரியும். இந்த UMP அப்புறம் M60 அப்புறம் இது M14 இந்த 3 கன் ஸ்கினும் ஒரே பாக்ஸில் கிடைக்கும். ஓகேவா? உங்களுக்கு தெரியும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆமாம் ப்ரோ தெரியும். டைம் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இந்த கன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பாக்ஸ் வந்து வாங்கி சுற்றி எடுத்தாலும் எடுத்து நான் ஸோ சும்மா தருவானு பாக்ஸ் அதில் சுற்றுறது அந்த மாதிரி சுற்றி அப்போல்லாம் ஃபஸ்ட்டெல்லாம் நிறைய காசு செலவு பண்ண சின்ன பையனாக இருக்கும். அதாவது கேம் ஸ்டார்டிங்கில் ஒரு 2 வருஷம் அந்த கொரோனா டைமில் நிறைய காசு செலவானேன். எங்கள் அப்பாவோட பால் காசெல்லாம் திருடி போட்டுருவேன். ஸோ மாடு பால் கறந்து ஊற்றுவாங்களே ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என் அக்கௌண்ட்டுக்கு தான் வருமா ஆட்டை போட்டுருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் இப்போ கொஞ்சம் புத்தி வந்துருக்குது பரவாயில்ல. ஸோ அதுக்கப்புறம் SKS
எஸ்கேஎஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கன் ஸ்கின்னே என்கிட்ட இல்லை. எஸ்கேஎஸ்க்கு சொல்ல போனால் ஓரளவுக்கு நல்ல கன் ஸ்கின்னே கிடையாது, நார்மலாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்விடிக்குமே பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின் தேவையில்லை, இதெல்லாம் சும்மாவே நார்மலாகவே படைக்கும். ஸோ இதை எக்யூப் பண்ணி வச்சுக்கலாம். நார்மலாகவே பார்த்தீங்கன்னா அந்த கன் ஸ்கின்லாம் படைக்கும், இந்த இது கன்று பார்த்தீங்கன்னா படைக்கும். இதுக்கெல்லாம் ஸ்கின் வேணுங்கிற அவசியமே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உட்பேக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலான கலெக்ஷன் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா AC-18 என்னோட ஐடியா, கடவுளே, என்னோட ஐடியில் இப்படி ஒரு கண்ணா, AC-18 இப்படி ஒரு கண்ணா, அட கடவுளே காய்ஸ், இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு அனிமேஷனோட இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ பரவாயில்ல, இந்த கன் ஒன்று இருக்குது AC-18, ஏதோ பார்க்குற மாதிரி இருக்குது, பரவாயில்ல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், வேறு எதுவுமே. அப்புறம் வின்சிஸ்டரு சும்மாவே கொல்லும், ஸ்கின்னை கீது விட்டு தொலைஞ்சிடாதீங்கடா டே இதுக்கெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மெஷின் கன்ஸு M249 இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல். இதுலேயும் தான் இந்த கன்று இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த ரேட் ஆஃப் ஃபயர் கன்று. அந்த UMPக்கு சொன்னால அது இதுலேயும் இருக்குதா எனக்கு தெரியல கைஸ். சரி வாங்க UMPக்கு பார்த்துருமா. UMPக்கு இருக்கும் பாருங்க இதில். இந்த கன் ஸ்கின் தான் கைஸ் சொன்னேன். இந்த கன் ஸ்கின் தான் M14க்கு சொன்னால அந்த 3 UMP M14 M60 இங்கே இருக்குது பாருங்கள், இந்த கன் ஸ்கின் தான் சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோடுக்கு பார்த்தீங்கன்னா அது நார்மலாக அப்படியே இருக்குது. அப்புறம் சப்மிஷனுக்கு, அதாவது SMG கன்ஸுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்தானு. இது வந்து ஆர்ட் ஆஃப் வாருங்கிறது, இதெல்லாம் வந்து ரூம் மேட்ச்சில் அப்போ போட்டுக்கிட்டு அட்டின்னு அடிப்பானு. இந்த கன்ஸ்கின் எக்யூப் பண்ணிட்டு வந்து அப்போல்லாம் கன்ஸ்கின் ஆன் பண்ணி தான் விளையாடுவான். போட்டுக்கிட்டு நவுத்துவானு அவனை. இவன் இந்த கன் ஸ்கின் எடுத்துகிட்டு வந்தானுனாலே ஒரு மாதிரி பயமாக இருக்கும், நம்மளுக்குலாம் ஆடுறக்கே பயமாக இருக்கும். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு கன் ஸ்கின். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓசியில் கொடுத்தானுங்க. ஃபஸ்ட்டு நம்ம கேமுக்குள்ளே வந்து எவோ கன்று, இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கேமுக்குள்ளே வந்து எவோ கன்று. ஸோ 4வது லெவல் பார்த்தீங்கன்னா போட்டு வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது புலி டைகர் இது விண்டர்லாண்ட் ஹண்ட்ரா, இது டைகர் UMP தான் சொல்லுவேன் நான் இதைய. இது ஏதோ வைல்டர்னஸ் ஏதோ போட்டிருக்கு தெரியல, என்ன கருமோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு. இதுவுமே பார்த்தீங்கன்னா பொயால் அந்த க்ரோ சவுண்ட் சொன்ன பார்த்தீங்களா, ஸோ அதோட பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்தானுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் MP5 பார்த்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்தானுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்குபேட்டரில் எடுத்தது. அப்புறம் மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பெஸ்ட்டு, இதை தான் பெஸ்ட்டு கேஸ் நம்மளுக்கு. இது வந்து குரோனா ஈவெண்ட்டில் கொடுத்தானுன்னு நினைக்கிறேன், அந்த CR7 ஈவெண்ட் அதில் வந்து நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அப்புறம் VSSக்கு அவ்வளோக்கா பெருசாக இருக்குது. MP40 இது வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து வாங்கினது, ஓகேவா. இந்த MP40 காசு கொடுத்து வாங்கினது, அதாவது எவோகன்ஸு அந்த சித்தார்த்து நான் அவனும் இதுக்கு தான் போட்டி ஓட்டுக்கிட்டு வாங்கினோம். கடன் வாங்கி வாங்கின, போட்டி ஓட்டு வாங்கல, கடன் வாங்கி வாங்கினோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஓசியில் கொடுத்தானுங்க. இப்போ ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, இந்த கன் ஸ்கின்னு 800 டைமண்டு, இன்குபேட்டரோட லாஸ்ட் கன் ஸ்கின் இந்த கன் ஸ்கின், ஓகேவா. ப்ளூ கலர் MP40 இது வந்து லாஸ்ட் கன் ஸ்கின்னு 800 டைமண்டு, ஓகேவா. இது வந்து இன்குபேட்டரோட டாப் கன் ஸ்கின்னு, சரியா. அதாவது டாப் கன் ஸ்கின்னா இப்போ வந்து இன்னொரு இதே மாதிரி ப்ளூ கலரில் இன்னொன்று இருக்குது, அது வந்து டாப்னு சொல்கிறானு. ஆனால் இதுதான் டாப் என்ன கேட்டா. இது வந்து எவ்வளோ டைமண்ட் எடுத்துன்னு தெரியுமா, 150 டைமண்டுக்கு அந்த பக் ஈவெண்ட் வந்துச்சு, சரியா. நிறையா விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ நான் வருது. பக் ஈவெண்ட் வந்தப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தேன் 150 டைமண்டுக்கு ஒரே ஸ்பின்னில். ஒரு ஸ்டோனு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு ஸ்டோனு ஒரு ப்ளூ பிரிண்ட், ஆனால் 800 டைமண்டு. இதுக்கு ஒரு ஸ்டோனு ஒரு ப்ளூ பிரிண்ட், வெறும் 150 டைமண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது. ஸோ அந்த பக் ஈவெண்ட் நாம் இருந்தால் அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லாத்தையுமே கமெண்ட்டில் சொல்லி விட்டுருங்க. அப்போனா தான் பார்த்தீங்கன்னா யாராருக்கு அதெல்லாம் நடந்திருக்குன்னு தெரியும். அப்புறம் P90 பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலான கன் ஸ்கின்னு. அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் கன் ஸ்கின்னே கிடையாது. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஐடிக்குள்ளே வந்துச்சுன்னே தெரியல இதெல்லாம். ஸோ இதெல்லாம் இருக்குது பார்த்துக்கோங்க. அது தாம்சன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓரளவுக்கு நார்மலான கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா இருக்குது. வெக்டரு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின் இல்லைனாலும் அடிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மேக் 10. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைசனுக்கு ஒரு 3 கன் ஸ்கின் இருக்குது, 4 கன் ஸ்கின் இருக்குது. எல்லாமே ஓசியில் வந்தது தான் நினைக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக ஓசியில் தான் வந்துருக்கு. நம்ம எங்கே அதுக்கெல்லாம் காசு போட்டு வாங்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா M10 இதையுமே நானும் சித்தார்த்துமே கடன் வாங்கி வாங்கினது. இதுவுமே அப்போல்லாம் எப்படி அந்த கடன்லாம் அடைச்சனே தெரியல. கடன்லாம் என்ன கொடுக்காம இருக்குன்னா அதுவும் ஞாபகம் இல்லை, என்ன இளவோ தெரில. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓசியில் கொடுத்தானு. இது பாக்ஸ் ஓப்பன் பண்ணி கிடச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து இதுவும் பாக்ஸாக ஓசியான்னு தெரியல, ஆனால் கொடுத்தானு எப்படியோ ஒன்று வந்திருக்கு நம்ம ஐடிக்குள்ளே இருக்குது எல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒன்று இருக்குது, அதை வச்சு M10 விட்டுருங்க. அப்புறம் ஸ்பேஸ் தான், ஸ்பேஸ் 12 இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது எல்லாமே. டபுள் பேரல் இதுதாங்க உண்மையாலுமே சொல்லப்போனால். இது வந்து என்னோட தம்பி பிரேம் இருக்கான்ல, அவனோட தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 டைமண்ட்லேயோ 600 டைமண்ட்லேயோ கிடச்சிது. நானும் சித்தார்த்தும் கிடச்சிருன்னு நினச்சி இதை சுற்றணும். எவ்வளோ தெரியுமா, 2800 டைமண்ட். எனக்கு 2600, அவனுக்கு 2800. கிட்டத்தட்ட 3000 ரூபாயோ 3500 ரூபாயோ கடன் வாங்கி செலவு பண்ணோம். எப்படி கொடுத்துனே தெரியல. இப்போ கூட எனக்கு தெரியல அந்த கடன் எப்படி நான் அடைச்சேன்னு கூட இன்னும் தெரியல எனக்கு. ஆனால் அடைச்சிருக்கேன் பாருங்க. கண்டிப்பாக எங்கள் அப்பா மாட்டு பால் காசு தான்
எடுத்து தான் கொடுத்துருப்பேன். ஸோ அப்புறம் ஒன் பஞ்ச் மேன் உங்களுக்கு தெரியுமில்ல. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா எவோ கன் ஸ்கின் எடுக்கணும்னு எடுத்தது இதெல்லாம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீதெல்லாம் நார்மலு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 7 அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின் இல்லைனாலுமே மேக்ஸ் 7 அடிக்கும். சார்ஜ் பெஸ்டரு நம்ம ஒரு சார்ஜ் பெஸ்டர் கார்டுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு இது தான். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா இதே எக்யூப் பண்ணிக்கலாம். இது ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஸோ அப்புறம் ட்ரோகனு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் சொல்லவே இல்லை, சும்மாவே அடிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஷாட் கண்ணுக்கு இது வந்து ஓசியில் கொடுத்தானு நம்மளுக்கு ரீலோடு மைனஸ் சும்மா வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ரீலோடு மைனஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் கன் ஸ்கின். அப்புறம் ஸ்னைப்பர் எடுத்து ஆடுறவனுக்கு இந்த கன் ஸ்கின் இருந்தால் பரவாயில்ல. வேடிக்கை பார்க்குற அதை எடுத்துகிட்டு தடவர நம்மளுக்கு எதுக்கு இந்த கன் ஸ்கின்னு தெரில. இத்தனை கன் ஸ்கின் கிடக்குது. எது ஸ்னைப்பருக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை கன் ஸ்கின் கிடக்குது. எடுத்து ஆடுறவங்க கூட இதெல்லாம் எடுத்து வச்சிருமானான்னு தெரில. அப்புறம் கார்னேட்டேட்டு இது வேணால் அப்பப்போ அந்த டைம் இருக்கிறங்காட்டி ஆடுவோம். இது MI2 சும்மாவே ரீலோடு நல்லா விளையாடுறவனுக்கே ரீலோட் ஆகாது. இது நம்மளுக்கெல்லாம் இங்கே போய் ஆகும். அதுவும் பார்த்தீங்கன்னா இது மூவ்மெண்ட் ஸ்பீட் மைனஸில் எக்யூப் பண்ணி வச்சுருக்கிறேன். கொடுத்து தள்ளிட்டாலும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா VSK அப்புறம் ஹீல் ஸ்னைப்பரு இது வந்து இப்போ கேமுக்குள்ளே இருக்கா இது இருக்கா கைஸ் இல்லை எங்கே தொலைச்சிட்டானுலாம் தெரில. இதை பார்க்கறதே இல்லை நானும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்டலு இதில் அவ்வளோக்கா பார்த்தீங்கன்னா எதுவும் இருக்காது. இது வந்து ESP அப்புறம் டெசர்ட்டிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன் இது ஓசியில் கொடுத்தான்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்ன பேருனோட தெரில. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் செருப்பு இருக்குமே அதை காணும். அது அந்த ஐடியில் போல். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் நைஃபுக்கு. அப்புறம் 1917 அது ஒன்று. அப்புறம் USP அப்புறம் மினி UG அப்புறம் ஹீல் பிஸ்டலு அப்புறம் இதெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ப்ரோ இந்த இதெல்லாம் இருந்தால் எப்படி இருக்கும். அது வாழை போட்டுவிட்டு அது பாட்டுக்கு முன்னாடி நவுந்து போகும். நம்மளும் அதுக்கு உடைய ஓடி தப்பிச்சுட்டு இருந்தோம். இப்போலாம் காணாதைய சரி விடுங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் இதாட்டம் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை எக்யூப் பண்ண வச்சுருக்கேன். ஃபயரில் இதுதான் ப்ரோ இது வந்து டோக்கனில் வாங்கினதா வெப் டோக்கனில் ஃபயர் இது அவன் ஐடியில் போல். இதில் காணும். இந்த ஐடியில் காணாங்க மீலில். இது வந்து பார்த்தீங்கன்னா மணி ஈஸ்ட்டில் வந்தது. இதை எக்யூப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பராங்கில் வந்து இதை வச்சுக்கலாம். இந்த கொரடியாட்டு இருக்குது. கழுத்தில் மாட்டி இழுக்கும் போல் இதை வச்சுக்கலாம். கழுத்தில் மாட்டி ஒரு கொக்கி போட்டுருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டு வந்து அந்த கட்டை இதெல்லாம் நார்மலாக பார்த்துக்கோங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி விட்டுறேன். ஸோ கட்டானா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரேர் ஐட்டம். இதெல்லாம் ரேராக இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுருந்தேன். 500 டைமண்ட் டாப் அப் பண்ணால் கொடுத்தானுன்னு நினைக்கிறேன். 500 200 அப்போ டாப் அப் பண்ணி பிச்சைக்காரனாட்ட இருந்தேன். அப்போல்லாம் டாப் அப் பண்ணி இப்பவும் பிச்சைக்காரனாக இருக்கும்போது எதுவுமே வாங்க முடியாத நிலமையில் இருக்கிறப்போ இதெல்லாம் வாங்கியிருக்கேன். சரியா இப்போ எல்லாமே வாங்கலான்னு தோன்றப்போ ஆனால் வாங்குறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா நமக்கு தெரியுது இவன் திருட்டடின்னு. ஓகேவா அதனால் இவனை பார்த்தா இவனுக்கு வாங்கவே தோண மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் 500 டைமண்ட் ஆனால் என்ன ரிட்டர்ன் விட்டானு இதைய. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைஃபா இதெல்லாம் ஸ்கைத்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும். இதெல்லாம் என்ன கருமை தெரியல. அப்புறம் பிஸ்ட்டு அனிமேஷனுக்கு குறைச்சல் இருக்காது. அனிமேஷனுக்கு மட்டும் குறைச்சலே இருக்காது கட்சி. இதில் என்ன பக்காவாக இருக்கும். 2 பிஸ்ட்டு தான் இருக்குது நம்ம ஐடியிலேயே. அப்புறம் கிரனேட்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது தேவைப்படும். இதெல்லாம் கிரனேடு பிளேயர் இருந்தோமோ நம்மளுக்கு இது நிறைய தேவைப்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கு. ஸோ வால் வேணால் ஒரு 29 வால் வச்சுருக்கேங்க. கிச்சுன்னு வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச வால் எது தெரியுமா? இதுதான். இந்த வால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த வால் வந்து நான் டாப் அப் பண்ணி எடுத்தேன். 100 200 டைமண்ட் டாப் அப் பண்ணி இல்லை அப்போ வாலில் 500 டைமண்ட் டாப் அப் பண்ணால் இந்த வால்லாம் கிடைக்கும். கரெக்டாக 500 டைமண்ட் டாப் அப் பண்ணால் நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 500 டைமண்ட் டாப் அப் பண்ணி இந்த வால் பார்த்தீங்கன்னா எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்தானுங்க. அதுக்கப்புறம் ஸோ அவ்வளோதாங்க. அப்புறம் அதர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா M79 இதெல்லாம் யூஸ் பண்ணுறவனுக்கு தான் தேவை. நமக்கும் தேவை. சும்மா எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்கின் இருக்கும். அதை காணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வேறு எதுவும் இல்லை. ஓகேவா ஸோ இப்போ தான் நம்ம மெயினான ஒரு விஷயத்துக்கு வரப்போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா பண்டல். ஓகேவா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டைம் 22 நிமிஷம் தாண்டி போயிட்டுருக்குது. 30 நிமிஷம் வரும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ ஃபுல்லாக பார்க்குறீங்கன்னா இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஸோ வாங்க உள்ள பண்டலுக்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பண்டல் இருக்கா. இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் பேண்ட் காஸ்டியூம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக காட்டுறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே ஒரு தொட்டு காட்டிடுறோம். பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஃப்ரீயாக மேக்ஸிமம் இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓசியில் தாங்க வந்துச்சு. ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாதராவோடது அப்புறம் பன்னியோடது இதுவுமே பார்த்தீங்கன்னா ஓசியில் வந்துச்சு. உங்களுக்கே தெரியும் நம்மளுக்கு எப்படி வருதுன்னு. ஓகேவா அப்புறம் ஜூட்ஸு கைஸ்னோடது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது இட்டாச்சியோடது அப்புறம் இதுன்னு யாரு சாஸ்கியாவோடது அப்புறம் நருட்டோவோடது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஓசி தான். அப்புறம் இது ஸ்பின் பண்ணி எடுத்தேன். இது ரெண்டுமே ஓசி இல்லை ஸ்பின் பண்ணி எடுத்து இது மூணுமே கரெக்டாக. ஆமாம் ப்ரோ இதெல்லாம் என் காசை போட்டு வாங்கினது ப்ரோ. வீடியோ போடணுக்கோசரம் வாங்கினேன். அப்புறம் ஜூட்ஸு கைஸ்னு ஓசி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓசி. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஓசி. இது வந்து எலைட் பாஸோட தான் நினைக்கிறேன். ஆமாம் இது எலைட் பாஸோட தான் இல்லை காசு கொடுத்து அந்த
4000 டைமண்ட் தண்டத்துக்கு செலவு பண்ண அதுவான்னு தெரியல. இல்லை இது எலைட் பாஸோடது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓசி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஓசி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஓசி, இதுவுமே பார்த்தீங்கன்னா ஓசி, இதுவுமே பார்த்தீங்கன்னா ஓசியா? ஆமாம், இதுவுமே ஓசி தான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணி எடுத்தானா இது ஸ்பின் ஓசியில் வந்தது, இதுவும் பார்த்தீங்கன்னா ஓசியில் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் கொடுத்துட்டானு நம்மளுக்கு. அப்புறம் இந்த காஸ்டியூம் பார்த்துக்கோங்க, இது பெருசு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கக்காசியோடது. அப்புறம் இது யார் அவனே தெரில, கிடக்குது ஐடிக்குள்ளே, அவ்வளோதான். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்படியே இதெல்லாம் அப்படியே பொறுமையாக ஒன்றா காட்டுறேங்க சார். அப்படியே பார்த்துக்கோங்க என்னென்ன இருக்குன்னு. இதுக்கப்புறம் வரதெல்லாம் எலைட் பாஸில் வாங்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எலைட் பாஸில் வாங்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இதெல்லாம் எலைட் பாஸ் தான். இது வந்து வேறு இதில் வாங்கினேன், ஆனால் இதெல்லாம் எலைட் பாஸ் தான். இதெல்லாம் இது இல்லை, ஆனால் இதெல்லாம் எலைட் பாஸ். இதெல்லாம் எலைட் பாஸ் கேஸ் நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. இதெல்லாம் எலைட் பாஸ் வாங்கினது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க, அப்படியே நார்மலாக வந்து காட்டுறேன் ஓகேவா. இதுக்கப்புறம் பெரிய பண்டல்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக அப்படியே பார்த்தீங்கன்னா காட்டிடுறேன். இருங்க சார், அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே மேலோட்டமாக காட்டிடுறேன். அப்படியே பார்த்துக்கோங்க. இது லோடாக இருக்கு, என்னடா 4 மாதம் ஆகும் போல விட்டா. இது ஸ்விட் கேம் எல்லாம் வந்தீங்கன்னா அப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்தது தான், இப்போல்லாம் தொடரதே இல்லாதெல்லாம் சும்மா வருதுங்காட்டி இது திமிரு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அதை ஸ்க்ரோல் பண்ணுற கேப்பில் லைக் போடாங்களா, லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ரோ. 1 மில்லியன் அடிக்கணும் ப்ரோ சீக்கிரமாக. நான் வேறு வாய் வேறு விட்டுருக்கேன், 1 மில்லியன் அடிக்கணும்னு. நீங்கள் எல்லாம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னா மண்டை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்காது. ஐயோ மாற்றி தொலைஞ்சிட்டேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துக்கோங்க, இது வந்து பெருசாக இருக்குது, அப்புறமா மாற்றிடுறேன் நிறைய. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மாஸ்க்கு, இதுவும் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு தடவை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி காட்டிடுறேங்க சார். அப்படியே இதையும் பார்த்துக்கோங்க. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த இப்போ போட்டிருக்கலாம் அந்த இது மாஸ்க்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு மாஸ்க் இருக்கும் அந்த இந்த கலரில், இது அப்புறம் இன்னொன்று இருக்கும், இதே மாதிரி இன்னொன்று இருக்கும். ஸோ அந்த ஆரஞ்சு கலர், இதே மாதிரி ஆரஞ்சு கலரில் இன்னொன்று இருக்கும், அதுவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டேட்டோ, மூஞ்சியோட டேட்டோ. அப்புறம் வந்து ஃபேஸில் இது வந்து பார்த்தீங்கன்னா இது பண்டலோட டாப்பு ஓகேவா. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா பொறுமையாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இதில் பிடிச்சிருந்துச்சுன்னா அது இருந்ததா சொல்லுங்கள் கமெண்ட்டில். அப்புறம் ஆஞ்சலிக் பேண்ட்டு, இந்த வீடியோ ஷூட் பண்ணுற அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ எடுக்கிற அன்றைக்கி, ஷூட் பண்ணுற அன்றைக்கி, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஆஞ்சலிக் பேண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்தானு 4ஆம் தேதி நினைக்கிறேன். இந்த வீடியோ இருங்க ஒரு நிமிஷம், 4ஆம் தேதியா ஃப்ரெண்ட்ஸுங்க செக் பண்ணிக்கிறேன். ஆமாம் 4ஆம் தேதி, இந்த 5ஆம் தேதி இந்த வீடியோ எடுக்கிறேன். 5ஆம் தேதி 1 மணிக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன். 4ஆம் தேதி இந்த ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஞ்சலிக் பேண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்தானுங்க. என்னதான் இருந்தாலும் எனக்கு இந்த பேண்ட் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது இதெல்லாமே ஓகேவா. அப்படியே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பண்டலோ இதனா இந்த ஷூவே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலரில் ஷூ இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு தெரில, அது ஒயிட் கலரில் கேம்லேயும் சரி உண்மையாலுமே சரி ரியல் லைஃப்லேயும் அதே மாதிரி தான். ஒயிட் கலர் ஷூ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒயிட் கலராக தேடி பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இது டால்ஃபினா ஷார்க்கோடது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர், இது வந்து கார் ரேஸோடது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டா. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா நிஞ்சா, இதில் வந்து பிளாக் நிஞ்சா பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங்கு, ப்ளூ நிஞ்சா வச்சிருக்கேன், அப்புறம் ஒயிட் நிஞ்சா பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன். ஸோ ஓகேவா, இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்டலில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயினான ஒரு விஷயத்துக்கு வரப்போகிறோம். ஸோ நம்ம ஐடி கிட்டத்தட்ட 7 வருஷமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விளையாண்டுருக்கோம் ஓகேவா. ஸோ நான் வந்து இப்போ எவ்வளோ லைக் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன்னா, கிட்டத்தட்ட லெவல் எவ்வளவு லைக் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 79 லெவலு ஓகேவா. லெவல் பார்த்தீங்கன்னா 79 லைக் பாருங்கள், கிட்டத்தட்ட 80,000 லைக் மேலே வாங்கிட்டேன் ஓகேவா. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் லைக் சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா போகணும். இங்கே பார்த்தாலே தெரியும் நான் ஓல்டு பிளேயருங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னு இங்கே பார்த்துக்கோங்க ஓகேவா. ஃபஸ்ட் இயரு, செகண்ட் இயரு, தேர்ட் இயரில் கேம் பேனாமா, 4th இயரு, 5th இயரு, 6th இயரு, 7th இயரு ஓகேவா. எல்லா இயரோட நான் வச்சுருக்கேன் ஓகே. நான் உண்மையாலுமே ஓல்டு பிளேயர் தான், நம்புங்க, தயவு செஞ்சு நம்புங்க, நான் ஓல்டு பிளேயர் தான் சரியா. லெவல் கம்மியாக இருக்கும், கேம் பிளே கொஞ்சம் மட்டமாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி உண்மையாலுமே நான் ஓல்டு பிளேயர் தான், நம்புங்க சரியா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் எல்லாமே காட்டியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே லென்த்தாக போயிருக்கும். ஸோ இது வரைக்கும் உட்காந்து பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட மனசு என்னோட ஐடியை எப்படியாவது தூக்கணும்னு தோணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒர்த் இல்லை, பட் இருந்தாலும் இந்த ஐடியை தூக்கணும்னு தோணும். எடுத்துக்கோங்க, ஒரு பிரயோஜனம் இல்லை இந்த ஐடியை எடுத்துகிட்டு போனீங்கன்னா. ஸோ சும்மாதாரையும் நிறுத்திடுவானுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடைக்காது. அதனால் இந்த ஐடி பார்த்தீங்கன்னா நானே வச்சுருக்கேன். நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரே லைக் கொடுத்துட்டு கண்டதையும் பேசாமல் அப்படின்னு நீங்கள் என்ன சொல்கிற எனக்கு புரியுது. நீங்கள் ஒரே லைக் கொடுத்துட்டு அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சு. சீக்கிரமாக 1 மில்லியன் போகணும். அந்த 8 லட்சத்தையாவது கொண்டே விடுங்க. சீக்கிரமாக எல்லோரும் லைக் பண்ணாங்களா, லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இத்தனை இந்த வீடியோ முடிஞ்சு. பை காய்ஸ். அலப்பறம் முடிஞ்சு எல்லாம் வீட்டுக்கு போய் தூங்க போங்க. பிசி கேம் பிளே வேறு கொடுக்கணும், கற்றுக்கணும் மறுபடியும்.
பாய்.